தர்ஷனம் டிஜிட்டல் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. தமிழர்களுடைய முக்கியமான பண்டிகை, முக்கியமான விழா, எல்லார் வீட்லேயுமே பூஜை அறையில் இருக்கக்கூடிய முதற்கடவுள் விநாயகருக்கு அடுத்து இருக்கக்கூடிய தெய்வத்துடைய திருவிழா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது முருகருடைய தைப்பூச திருவிழாவை தான் நம்ம பேச போகிறோம். முருகர் அப்படின்னு சொல்லும் போதே கந்த சஷ்டி விழாவாக இருக்கட்டும், கிருத்திகை விரதமாக இருக்கட்டும், வைகாசி விசாகமாக இருக்கட்டும், அதெல்லாம் விட பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லணும்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா அப்படிதாங்க சொல்லணும். முருகன் சொன்ன உடனே எல்லாரும் சொல்லக்கூடியது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த அரோகரா கோஷம் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச திருவிழால அவ்வளோ விமர்சனையா இருக்கும். அதாவது தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகளுக்கு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தீங்கனாலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரங்க. அதாவது நவகிரகத்துல குரு பகவான் அவதரிச்சது பூச நட்சத்திரம். புராண இதிகாசங்கள்ல பூச நட்சத்திரத்துல தான் இந்த உலகம் தோன்றியதாக கருதப்படுது. அதே போல நிறைய தேவாரங்கள்ல, திருப்புகள்ல இந்த பூசம் அப்படின்ற ஒரு தைப்பூசத்தோட திருவிழாவை பத்தி, வலிமையை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ரிஷிகளா இருக்கட்டும், எல்லாருமே தைப்பூசம் அதாவது இன்னொரு இன்னொரு டிவிஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ் சங்கத்தினுடைய முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான் தான். சுப்பிரமணியர் அப்படின்னு இருக்கும். ரிஷிகள் அப்படின்னு எழுதும்போது முதல்ல எழுதக்கூடியது சுப்பிரமணியரை தான் எழுதுவாங்க. அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூசம் அப்படின்னு எடுக்கும்போது இதுக்கு ஒரு புராண கதை கண்டிப்பா இருக்கும். அதாவது அகத்திய மகரிஷி தன்னுடைய தவ வலிமையில சிவகிரி கிரிமலைகள் 2 மலையை தன்னுடைய சிஷ்யனான இடும்பனை தூக்கிட்டு வராரு. இமாலயத்திலிருந்து தென்னகம் நோக்கி வராரு. வர வழியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதாவது அந்த பழனி மலைக்கிட்ட முருகருடைய திருவிளையாடல்ல அந்த மலையை வைக்கப்படுது. வச்சதுக்கு அப்புறமா சரி இளைப்பாறியாச்சு கிளம்பலான்னு தூக்கும்போது மலையை தூக்க முடியல. அதோட இடும்பனோட முருகப்பெருமானே போரிட்டதாகவும், போரிட்ட பிறகும் இடும்பனால ஜெயிக்க முடியல. உடனே இடும்பனுடைய மனைவி இடும்பி முருகன் நம்பி சரணாகதி அடைஞ்சு எங்களுக்கு வாழ்க்கை ஆதாரம் கொடுங்க, நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறமா இடும்பனுக்கு முருகப்பெருமான், அதாவது 5 வயது சிறுவனாக இருந்து செஞ்ச விளையாட்டை முருகனுடைய திரு விஸ்வரூப தரிசனத்தை காட்டி இடும்பனை தன்னுடைய சிஷ்யனாக மாற்றி அங்கு அமைக்கப்பட்டது தான் இந்த தைப்பூசம். அதாவது தைப்பூசம் அப்படின்ற அந்த பழனி மலை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துடைய முக்கியத்துவம் வாய்ந்தது தான். சரி, இந்த தைப்பூசம் இது ஒரு புராண கதை. அதே போல இந்த பூசம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜோதிட விதியில சொல்லணும் அப்படின்னாக்கா உத்தராயணம் தட்சிணாயனம். அதாவது நம்மளுக்கு ஒரு வருடம்ன்றது 365 நாட்கள். ஆனால் தேவர்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நாள். இந்த 360 அதாவது பகல் பொழுது 6 மாதம், இரவு பொழுது 6 மாதம். அதாவது பகல் பொழுது தொடக்கம் அப்படிங்கிறது தை மாதம், இரவு பொழுது தொடக்கம் அப்படிங்கிறது ஆனி மாதம். இது 2மே பார்த்தீங்கன்னா தை மாதம் செல்லக்கூடிய மகர ராசியில சூரியனும், தட்சிணாயனம் தொடங்கக்கூடிய ஆடி மாதம் செல்லக்கூடிய கடகத்துல சந்திரனும் இணைந்து இந்த பூச நட்சத்திரத்தை உருவாகதாக ஒரு புராண கதைகள் இருக்கு. சரி, இவ்வளோ விஷயம். இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசத்துடைய மகிமைகள், அதுவும் தைப்பூசத்துடைய மகிமைகள் பேசும்போது முதல்ல நம்மளுக்கு வரக்கூடியது வள்ளலார் ராமசாமிகள். இந்த வள்ளலார் அப்படின்னு பேசும்போதே பார்த்தீங்கன்னா தீவிர முருக பக்தனாக இருந்தாரு. முருகர் அந்த பூச நட்சத்திரத்துடைய மகிமைகளை அவர் வாழ்ந்தது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய ஒரே குறிக்கோள் என்னங்க, இந்த பூசம் அப்படின்ற போது எல்லா மக்களுக்கும் சாப்பாடு வயிறு நிறைஞ்சு இருக்கணும். அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதே போல அவர் ஜீவசமாதி அடைந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தை மாதம் வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திர முடிவு பூச தொடக்கத்துல அவர் இறைவனடி சரணாகதியாக மறைந்து காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூசம் தான். அடுத்த தைப்பூசத்துல என்ன சொல்லலாம்? தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முருகனுடைய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டின்றது எதற்காக வந்துச்சு? சூரனை, அதாவது அரக்கனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண்மகனாக அவதரிச்ச அக்னி புத்திரன். அந்த முருகப்பெருமான், அதாவது தேவர்கள்
இந்த அரக்கர்களுடைய தொல்லை தாங்க முடியல. சூரனுடைய தொல்லையும் தாங்க முடியல, யானை முகத்துடைய தொல்லையும், சிம்ம முகியோட தொல்லை தாங்க முடியலன்ற போது சிவபெருமான் கிட்ட போய் சரணாகதி அடைந்து எங்கள பாதுகாக்கத்துக்கு, எங்க பாதுகாப்பு தலைவனா ஒருத்தர உருவாக்கி குடுங்க அப்படின்னு சொன்னபோது, அவருடைய அக்னியிலேருந்து உதித்த 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகள கார்த்திகை பெண்கள் பாதுகாத்து, பார்வதி வந்து தாய்மை உள்ளத்தோட வாரி அணைச்சபோது, அதாவது 6 குழந்தைகள அணைச்சபோது, ஓர் உடலாக 6 தலைகளோட, 12 கண்களோட, 18 கரங்களோட அவ்ளோ ஒரு விஸ்வரூப தரிசனம் அங்க நடந்துச்சு. அது நடந்ததும் இந்த பூச நட்சத்திரம். சரி. அடுத்த நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சூரனை வதம் செய்றதுக்காக தேவர்களையும், மக்கள்களையும் பாதுகாக்கத்துக்காக இந்த முருகப்பெருமானோட அவதாரம் இருந்துச்சு. அதேபோல சூரனை வதம் செய்வதற்காக தாயிடம் சென்று வீர வேல வாங்குனது. அதாவது ஞான வேல வாங்குனது வந்து பழனி மலைங்க. இந்த வீர வேல வாங்குனது சிக்கல்ன்ற ஊர்ல அம்பாள் கிட்ட போய் வாங்கிட்டு வந்து சூரனை வதம் செய்ததாக நம்மளுடைய புராண கதைகள்ல இருக்கு. அப்போ அது நடந்து அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது வந்து பூச நட்சத்திரம். அதாவது பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது கடகராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் தான். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம். அதனால தான் மூதாதையர்களும் சரி, முன்னோர்களும் சரி, ரிஷிகளும் சரி, அ இறையடி சேர்ந்தவர்களும் சரி, இந்த நாள்ல கண்டிப்பாக சிவனையும், முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நாள். இந்த பூசத்த பத்தி பேசணும்னா நெறைய விசேஷங்கள் இருக்கு. அதாவது பழனி மலைக்கு போய் நின்ற முருகப்பெருமான் வந்து அங்க பெரிய நாயகியாக அம்பாள் இருப்பா. சிவனாக இருப்பாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, முருகர் தெரிவாருங்க. வலது பக்கத்துல சிவனும், இடது பக்கத்துல பெரிய நாயகியும், தாய் தந்தையரோட நிக்கக்கூடிய ஒரு குழந்தை முருகனாக திருஆவணங்குடியில நிக்கிறாரு முருகப்பெருமானு. அதேபோல இந்த தைப்பூச விழா எப்படி கொண்டாடப்படுகிறது? கரெக்ட்டா 11 நாளுக்கு முன்னாடி காப்பு கட்டிருவாங்க. இந்த காப்பு கட்டுன உடனே மேளதாளங்களோட தினைக்கும் முருகப்பெருமானுடைய கோவில், அதுவும் மிக பிரசித்தி பெற்றது அப்படின்றது பழனிமலை முருகர் கோவில்ல தான் இந்த விழா ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காவடி. இடும்பன் 2 மலைய எப்படி தூக்கிட்டு வந்தாரோ, அதே போல மக்கள்கள் வந்து காவடின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 108 காவடி இருந்துச்சு. அப்புறம் 51 காவடி இருந்துச்சு. எல்லாமே வந்து விதவிதமா இருக்குங்க. பூக்காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, கிளிகளுடைய இருக்கக்கூடிய காவடி, பூக்கள்லே வகை வகையான பூக்கள் இருக்கக்கூடிய காவடி, பால் காவடி, அதேபோல பிள்ளைய வந்து காவடியில போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில அதாவது எல்லாரும் நம்ம 2000 காலகட்டத்தில இருந்தாலும், ஒரு விரதம் அப்படின்னு எடுக்கும்போது, அந்த சக்சஸ் 1 வருடத்துக்குள்ள கிடைக்குது அப்படின்னா தைப்பூசம் தான். எவ்வளோ பிள்ளை இல்லாதவர்கள் இந்த தைப்பூசத்த மனசார பிரார்த்தனை செஞ்சு சங்கல்பம் எடுத்து விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது, கண்டிப்பாக அதோட பிரச்சனை என்ன? அதோட தீர்வுகள் என்ன? அப்படிங்கிறத 1 வருடத்துக்குள்ள நிகழ்த்தி, அந்த பிள்ளைய பெத்து, அந்த பிள்ளைய பால் காவடியில வச்சு தூக்கிட்டு, அரோகரான்னு சொல்லி வரக்கூடிய காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதேபோல இந்த தைப்பூசத்தன்னைக்கு எல்லா முருகர் கோவில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 4:30 மணிலேருந்து பாலபிஷேகம். பாலபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். பால் காவடி மிக முக்கியம். எல்லா கலசத்துல பால தலையில வச்சுட்டு எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சிகள். முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்போதே செவ்வாய் ஆதிக்கம். வீரம் மிகுந்த எனர்ஜிட்டிக்கான ஒரு தெய்வம். அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வீரிய சக்தி அதிகப்படுத்தி குடுக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடு முறைகள் தான். அலகு குத்திக்கிறது, வேண்டுதல் நிறைவேறினது பிறகு அலகு குத்திக்கிறது. சில பேர் அதே மிக பிரம்மாண்டமாக முதுகுல குத்தி அந்த தேர் இழுக்கக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் வந்து அவங்க வந்து நான் உன்னை வணங்கி, நான் என்னோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு மகிழ்ச்சியாக குடுக்கக்கூடிய விஷயம் தான் அந்த இதெல்லாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, "இதெல்லாம் மூட நம்பிக்கையா தெரியலையா?" அதெல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. இந்த காலகத்திலும் முருகனுடைய வழிபாடு முறையில மிகப்பெரிய சூட்சம வெற்றி இருக்கு. அதாவது இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 15,00,00,000 வருடத்துக்கு மின்னாடியிலிருந்தே பூசத்தோடைய மகிமைகள வந்து எல்லா புராண கதைகள்லயும் சொல்லியிருக்காங்க. அதே அம்சம், அதே எனர்ஜிட்டிக்கோட இன்னைக்கு வரைக்குமும் இந்த பூசத்துடைய விழாக்கள் மிக சிறப்பா நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ இந்த பூசம் அப்படின்னு சொல்லும்போதே, எப்படி விரதம் இருக்கணும்? அது ஒரு கேள்வி இருக்கும். முதல் விஷயம், செவுரு இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். உடல் இருந்தா தான் நீங்க முருகனுடைய ஆற்றல் அனுபவிக்க முடியும்.
ஸோ ஒரு தரப்பினர் எப்படி விரதம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. 108 நாள், 51 நாள், 9 நாட்கள், 7 நாட்கள் இதெல்லாம் முடியலங்க. 1 நாள், அன்னைக்கு 1 நாள். இப்படி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதாவது விரதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய உதயம் ஆரம்பிச்சதுலேருந்து, பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சதுலேருந்து, மௌனம்ன்ற ஒரு மொழிய எடுத்துக்கிட்டு, பூஜை அறையில தீபம் ஏத்தி, இருக்கக்கூடிய வேல் இருந்தாலும் சரி, இல்ல முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, வச்சு தீபங்கள் ஏத்தி, அன்னைக்கு முழுவதும் கந்த சஷ்டி, கந்த அனுபூதி, கந்தன பத்தின விஷயங்கள், முருகருடைய மூல மந்திரங்கள் எது வேணும்னாலும் சொல்லிட்டு விரதம் இருக்கலாங்க. இதுதான் முதல் விஷயம். அதாவது எங்களுடைய சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு ரத்தம் சுண்டணும்னு சொல்லுவாங்க. நீ விரதம் இருக்க அப்படின்னா, நீ உன்னோட உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் அதாவது நாங்க டயர்டா இருக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரத்தத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதே செவ்வாய். செவ்வாயுடைய அதிதேவதை தான் முருகப்பெருமான். எப்பேர்ப்பட்ட ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் இருந்தாலும், இந்த பிணிய நீக்கக்கூடியது தான் பழனிமலை முருகர்ல நவபாஷான சிலையாக காட்சி தந்துட்டு இருக்காரு இந்த முருகப்பெருமான். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு கோவிலுக்கு எப்ப போகணும்? அப்படின்னு நெறைய பேரோட கேள்வி இருக்கும். கண்டிப்பாக கோவில் இந்த இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா கோவிலும் பிரம்ம நேரத்துல, பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொறந்திருப்பாங்க. ஸோ காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போனாலும் சரி, இல்ல சூரியன் உதித்த பிறகு காலையில 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அந்த முருக தரிசனத்த பார்த்து வழிபாடு செய்யுங்க. அடுத்த நிலையா உச்சி நேர பூஜை அப்ப வழிபாடு செய்றது சிறப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். இல்ல நான் முழு நாள் விரதம் இருந்து, மாலையில போயிட்டு நான் முருகர பார்த்து விரதத்த முடிக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறதும் சிறப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரத்தத்தோட, நம்மளுடைய ஜீனோட, மூதாதையரோட கலக்கப்பட்டது தான் இந்த தைப்பூசம். இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் மிக சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். அதாவது கர்ப்பிணியா இருக்கக்கூடியவங்க, குழந்தையா இருக்கக்கூடியவங்க, வயதானவர்கள், ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க, மனசார நீங்க முருகான்னு கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவர் தான் இறைவன். ஸோ எங்களால விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு மனசங்கடம் இல்லாம, மன நிறைவோட பூஜை ரூம்ல தீபத்தை ஏத்தி, இந்த தைப்பூச திருவிழாவ மிக சிறப்பா கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளை செல்வமா இருக்கட்டும், திருமணம் கைகூடுறதா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், கடன் நிவர்த்தியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சங்கல்பமா வைக்கும்போது, இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி குடுக்கும். நன்றி.